CK Madurai Panthers versus I Dream Tirupur Tamilans. இருங்க அந்த பக்கி கேமரா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எட்ஜ் பவுண்டரி கடச்சிரும். ஸ்ரீராம் 4 கோவையின் முதல் பவுண்டரி. லோகேஷ்வர் அடிச்சிருக்காரு. இது இன்னும் ஸ்ட்ரைட்டர். கௌஷிக் காந்தி அவுட் கொடுத்தாச்சு. அவுட் கொடுத்து விட்டார். அன்னைக்கு ஸ்ட்ரைட்டா தானே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவுட். லோகேஷ்வர் கேக்குறாரு கேப்டன் கிட்ட. டிஆர்எஸ் அது எடுப்பாங்க ஒரு சில பேர். அவங்க தனக்குன்னு விளையாடுறவங்க, இவர் டீமுக்குன்னு விளையாடுறவர். முத்து என்ன முத்து பிளம்னு சொல்ல முடியாது முத்து. இது ஒரு அம்பேஸ் காலாக கூட வந்திருக்கலாம். அம்பேஸ் காலாக வந்திருக்கலாம் ஆக்சுவலி. ஓகே, முதல் விக்கெட் காலி. 5 for 1 மதுரை. லைன் போட போறீங்க. எதிர்காத்து பக்கம் தான் அடிச்சிருக்காரு. ஆனா ரமேஷ் நான் சொன்ன மாதிரி சின்ன பவுண்டரி. 4 கிடைச்சிரும். ஹரி நிஷாந்த் ஸ்லைட்டா ரிஸ்க் எடுத்தாரு, காத்துல அடிச்சாரு. ஆனா ஸ்ரீராம் 4 கிடைச்சிருக்கு. பெரிய ஷாட் ஒத்த கையில அடிச்சிருக்காரு. 3 ஃபீல்டர்ஸ் 2 ஃபீல்டர்ஸ் இப்போதைக்கு. சூப்பர் கேட்ச், பிரமாதமான கேட்ச். அமித் சாத்விக் சூப்பரா ஜட்ஜ் பண்ணாரு. ஏன்னா பால் கொஞ்சம் சுத்தும், காத்து அந்த பக்கம் எதிர்காத்து அருமையா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சாரு. முகமது அலி அவருக்கு இன்னொரு விக்கெட். எதிர்காத்து நீ சொன்ன கடைசி அந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அடிச்சது ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம். பட் அது என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஹைட்டா போனதுனால அப்படியே பால் டிப்பாய் அவர் கையில் விழுந்தது. பியூட்டிஃபுல் கேட்ச், மோஸ்ட் டஃபஸ்ட் கேட்ச். இன்சூரன்ஸ் தேக்கோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச். சாமா கேட்சுங்க இன்னைக்கு கலக்கி போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டாவது பேர் காலி. 22 for 2. அப்படி அடிங்க. மேலே போட்டிங்கன்னா டமால்னு ஒரு பேட்டை விடுவானாமா. இந்த மாதிரி ஷாட்ஸ் வச்சுட்டு ஆட மாட்டேன்றாங்களே. பிரில்லியண்டா ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4. சரியா அடிக்கலுங்க. அவுட் மாதிரி தான் இருக்கு. அவுட்டுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையை காத்துட்டு கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்டுக்கு அவுட் ஆயிருக்காரு. பிரில்லியண்டா போட்டாரு, தூக்கி போட்டாருங்க பியூட்டிஃபுல்லா. பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். பொறுமையை காத்த ஹரி இந்த வாட்டி ஹரி பண்ணிட்டாரு அந்த ஒரு ஷாட் ஆட. என்னங்க ஒரு தப்பான டைம். T20 கிரிக்கெட்ல அவுட் ஆகிறதுனா இந்த ஒரு டைம் தான். அவுட் ஆயிருக்காரு கேப்டன் ஹரி நிஷாந்த். 17க்கு காலி. சூப்பர் ஷாட். தடுக்க முடியுமா? டீப் பாயிண்டால எஃபர்ட் ஓகே, பட் தடுக்க முடியல புவியால. இன்னொரு பவுண்டரி ஸ்ரீ அபிஷேக். சைட்ல தூக்கி விட்டாருங்க ஸ்ரீ அபிஷேக். எஸ், ஃபைனலி ஒரு இன்டென்ட் நமக்கு பார்க்க கிடைச்சது. இன்டென்ட்டோட சேர்த்து நமக்கு 6ம் கிடைச்சிருக்கு, கண்டென்ட்டும் கிடைச்சிருக்கு. எஸ், அது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு கண்டென்ட்டு, பேட்ஸ்மேனுக்கு இன்டென்ட்டு, ஷேர் ஆன் பிளேக்கு சூப்பர் 6 நம்பர் 991. நல்ல ஷாட்டுங்க. இந்த மாதிரி அந்த கால்குலேட்டட் ரிஸ்க்குமாங்க. வாழ்க்கையாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்துகிட்டே இருக்க. அந்த பக்கம் அடிக்க மாட்டேங்கிறாரு நினைக்கிறேன். இல்லை, பொறுத்தது போதும்னு அடிச்சிருக்காரு. ஆனால் அச்சச்சோ, ராதாகிருஷ்ணன் ஈஸியாக பிடிச்சிருக்கணும், விட்டுட்டாரு. பரவாயில்ல, இப்படியாவது பவுண்டரி வருது. இன்னொரு பவுண்டரி. நல்ல கட் ஷாட். பத்ரி 15 ரன் வந்தாச்சு முதல் 4 பந்துகள்ல. நல்ல ஓவர் அமைது மதுரைக்கு. இந்த ஓவருக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட். சரியான கனெக்ஷன் கிடையாது. ஆஹா, என்ன கேட்சுங்க இவரு. அமித் சாத்விக் போன கேட்ச் ஃபேண்டாஸ்டிக் கேட்ச்னு பாத்தீங்கன்னா இது அதோட பெட்டருங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்சஸ் இன் டிஎன்பிஎல் ஹிஸ்டரினே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபீல்டர் வேற கூட வராரு, அவர் குறுக்க வந்தால் கூட பால்ல இருந்து கண்ணெடுக்கல. என்ன டைவர். பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். இது பாருங்க, அந்த புடிச்சிட்டு அந்த ரோல் சும்மா அசால்ட்டா காமிச்சார் அமித் சாத்விக். அக்ரோபாட்டிக் அத்லெட்டிக் மதிவண்ணனுக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸ்ரீ அபிஷேக் 21க்கு காலி. 74 for 4. செகண்ட்ல அடிக்க ட்ரை பண்ணாரு. டாப் எட்ஜ் சாம ஷாட். ஐயோ, நேரா கையில நினைக்கிறேன், தவற விட்டாரு. புவனேஸ்வரன் நினைக்கிறேன், ஃபாஸ்ட் பவுலர். முதல் பந்தே ஒரு வாய்ப்பு. ஏங்க இது நேர கையில போயிருக்கு. நல்ல கனெக்ஷன், மிடில் ஆஃப் தி பேட் கனெக்ஷன். there is a reverse sweep, பட் என்னங்க இது கையில இருந்து பட்டு விட்டுருக்காருங்க. சிட்டருங்க. பட் கொஞ்சம் லைட்டா ஓவர் ரன் பண்ண மாதிரி. இது கேப்ல ஒரு பவுண்டரி. பா, இங்க சரியான டிஃபரன்ஸ்ங்க. வித் தி விண்ட் அகைன்ஸ்ட் தி விண்ட். ஷாமா ஷாட்டுங்க. ஆஹா, 6ங்க. ஃபீல்டர் வந்து பவுண்டரி காமிக்கிறார். ஆஹா, செம்மையான
என்னங்க அது 6ல இருந்து எடுத்து வந்தாங்க இன்னைக்கு சாத்விக் டேங்க. என்னங்க இது இம்பாசிபிள் கேட்சுங்க இது. ஏங்க ஒரு கேட்ச் இன்னொரு கேட்சோட பெட்டரா இருக்குங்க. சர்டன் 6 நினைச்சோம். எங்க இருந்து காத்துல இருந்து எடுத்து வந்தாருங்க பால். ஐயோ ஸ்பைடர்மேன் அமித் சாத்விக் பிளக் பண்ணிருக்காரு. ஐயோ சரியான கேட்சுங்க. பாசிபிளி கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்டா மாறலாம். அமித் சாத்விக் அவரோட 3வது கேட்ச். டோட்டலா 8th கேட்ச். அப்பரிஜித்தை ஈக்குவல் பண்ணிருக்காரு. இன்னைக்கு தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். எங்கெல்லாம் காத்துல பால் போதோ அங்கெல்லாம் கேட்ச பிடிக்கிறார் அமித் சாத்விக். அதனால தான் அந்த ஜம்ப் ரொம்ப ஒரு டால் ஃபிட் இருக்கு. இது இன்சைட் அவுட் ஷாட். 6 into the stands. Sharon Ply பாத்தீங்கன்னா சூப்பர் 6. யானியின் பலம் போல 100 வந்திருக்கு. இந்த மதுரை டீம்ல ஒரே பேட்டர் மட்டும் ஆடுற மாதிரி தான் இருக்கு. நல்ல இன்டென்ட்டோட சூப்பர் ஷாட். ஒரு ஸ்லோவர் ஒன். அருமையா அந்த விண்ட் ஃபேக்டரை சூப்பரா யூஸ் பண்றாரு பாருங்க. வித் த விண்ட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல அடிச்சா 6. அகைன்ஸ்ட் தி விண்ட் போக மாட்டேங்கிறாரு. அகைன்ஸ்ட் தி விண்ட் அடிக்கணும்னா ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறாரு. உள்ள விளையாடிட்டு இருக்காங்க. ஷார்ட்டர் சைடு ஆஃப் தி பவுண்டரியை கேப்டலைஸ் பண்ணிருக்காரு. ஸ்லோவர் டெலிவரி. 77 மீட்டர் பெரிய 6. இன்ஃபேக்ட் அந்த திசை பாத்தீங்கன்னா ஒரு 60 மீட்டர் தான் இருக்கு. இங்க போறாரு தான் கேள்வி. ஆஹா தூக்கி விட்டாருங்க. ரேம் ஷாட் அப்படின்னு சொல்லுவோம். ஜெமினி ஃப்ளைஓவர் மாதிரி பேட்டை வச்சு தூக்கி போட்ட சசி தேவ் ஒரு பக்கம். பால் தேனாம்பேட்ல இருந்து மவுண்ட் ரோட்ல போய் விழுந்தது. சரியான ஷாட்டுங்க. நம்மள நோக்கி தான் வந்தது. முதல் பாலே வந்து நீங்க கரெக்டா சொன்னீங்க. எங்க அடிக்க போறாரு அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்தது. லெக் சைடுல 6ங்க. ஹியூஜ் 6. காத்தோட தூக்கி போயிட்டே இருந்ததுங்க. அது கிரவுண்ட் அவுட் வெளில போயிடுச்சு. ராமகிருஷ்ணா காலேஜோட லேப்ல போய் வந்திருக்கு நினைக்கிறேன். எங்கேயோ போயிடுச்சு. லோ ஃபுல் டாஸ் தான். ஓகே ஸ்வப்னில் தூக்கி விட்டாரு. காற்றுள்ள போதே தூக்கி கொல். ஃபுல் டாஸ் போட்டா அடிச்சு கொல். அடிச்சிட்டாரு. ஒரு ஃபீல்பிங்க அது. அவருக்கு இப்ப எங்க போடுதுன்னே தெரியல. ஒரு பெரிய ஓவரா இருக்கு. நான் முதல் பால் சசிதேவ் கலக்குறாருங்க. மாத்தி மாத்தி அடிக்கிறாரு. அவர் எங்க அடிக்க போறாரு அப்படின்னு போலரால கணிக்க முடியல. செம்ம ஷாட். சசிதேவ் எப்பா 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 இவரு வந்து வேற விக்கெட்ல விளையாடுற மாதிரி இருக்காங்க. பேட்டை மாத்தாரு. திருவிஷ்ணா சொன்ன எல்லா பேட்டையும் பார்த்துட்டு அதே பேட்டை மாத்தினாரான்னு தெரியல. ஆனா அவர் கேம் ஆடவே இல்லை. இன்டென்ட் சூப்பரா இருக்கு. 6ஓட தொடங்கிருக்கு இந்த ஓவர். சரியான ஷாட்டுங்க. இன்ஃபேக்ட் அவர் அதை தான் அடிப்பாருன்னு தெரிஞ்சு வெளியில கொடுத்தாரு அஜித் ராம். அண்ட் லென்த்தும் பின்னாடி வச்சாரு. அண்ட் ஒரு ஃபிளாட் பேட் பண்ணியிருக்காரு. 81 மீட்டர் பெரிய 6. ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிட்டீங்கன்னா பண்றாரு அஜித் ராம். நான் தான் சொன்னேன் நேரம் காலம் கூடி வந்திருக்கு. ஆனா பந்து காத்துல போயிருக்கு. புடிச்சாங்க கேட்ச இல்ல. முகமது அலி டீப் ஸ்கொயர் லெக்ல பெரிய ஷாட் அடிக்க ஒரு முயற்சி சசி கிட்ட இருந்து எடுத்துட்டாருங்க அஜித் ராம். அவருக்கு தாங்க கடைசி சிரிப்புங்க. ஸ்மார்ட்டா போட்டிருக்காருங்க. ஏன்னா ஆங்கிள் மாத்தினாரு. இதுக்கு முந்தின பந்து அவர் 6 அடிக்கும் போது ரூம் இருந்தது. சசிதேவ் ரூம் கொடுக்கப்போ பிரமாதமா ஆடி இருக்காருன்றதை கணிச்சு எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணியிருக்கார். முகமது அந்த கேட்ச் எஸ்பெஷலி காத்து இருக்கும் போது எடுக்கிறது கஷ்டம். நல்ல ஒரு கேட்ச். பட் பிரமாதமான ஒரு இன்னிங் சசிதேவ். 41க்கு காலி 140க்கு 6. ஸ்மார்ட்டா போடுறாரு. லெக் சைடுல இதுக்கு தாங்க அம்சாங்க இம்பாக்ட் பிளேயர். லெஃப்ட் ஹேண்டர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போங்க தூக்கி கடாசுங்க வெல்ல அப்படின்னு அதே தான் பண்ணிருக்காரு சரவணன். வந்த உடனே அஜித் ராம கடாசிட்டாரு மட்டும் ஒரு 6க்கு. இதுதாங்க அடிப்பாருன்னு நினைச்சாங்க. எப்பவுமே அந்த யாக்கர் லென்த் போடும்போது கொஞ்சம் லென்த் முன்னாடி விழுந்துருச்சுன்னா அது ஃபுல் டாஸ் ஆயிடும். சரவணன் அவர் அனுப்பின வேலையை கச்சிதமா செஞ்சிருக்காரு. 79 அவுட். அவ்வளவுதான். 6 விக்கெட் டாட் டாட் திருப்பி விக்கெட். அஜித் ராம் கலக்கிட்டாரு. 50வது விக்கெட்டை பூர்த்தி பண்ணிருக்காரு. ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பிஎல் அஜித் ராம் வெல் போல்ட். சூப்பரா போட்டிருக்காருங்க. அந்த ஆங்கிள் இருந்து வெளியில கொடுத்தாரு. ஏன்னா சரவணன் அந்த லெக் சைட் திசையில தான் அடிக்க முயற்சி பண்றாருன்றது கரெக்டா கணிச்சு அந்த தேவையான விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு 6 அடிச்ச பிறகு அந்த விக்கெட் போயிருக்கு.
சரவணன் அவுட் ஃபார் 6 146க்கு 7. தூக்கி விட்டாரு முருகன் அஸ்வின். வாழ்க்கை எப்போதுமே உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும். புடிச்சாரு இந்த வாட்டி மதிவாணன். டீப் மிட் விக்கெட்ல ஒரு கேட்சை தவற விட்டாரு. ஸ்வப்னிலோட கேட்ச், ஆனா முருகன் அஸ்வினோட கேட்ச் எடுத்துட்டாரு. ஆனா அந்த கேட்ச் தேவையே இல்லை. நான் முருகன் அஸ்வின் எப்படி இருந்தாலும் ஹிட் விக்கெட் அவுட் போல இருக்கு. விக்கெட்டா தான் இருக்கும். டீப் இன்சைட் தி கிரீஸ் போயிட்டாரு. வேணும்னா மதிவண்ணனுக்கு நல்ல கேட்சிங் பிராக்டிஸ்னு சொல்லலாம். கிரெடிட் அவருக்கு போகாது. முருகன் அஸ்வின் பெரிய அளவுல ட்ரபிள் பண்ணல. அவுட் ஃபார் 0 147க்கு 8. இருக்காரு. அவுட் சைட் எட்ஜ். நேரம் நல்லா இருக்கு சந்திரவேலுக்கு. கீப்பருக்கும் தேர்ட் மேனுக்கும் பெரிய கேப் இல்ல. பட் ஊசியில நூலை கோத்திருக்காரு. அதிர்ஷ்டவசமான பவுண்டரி. ஆஃப் சைட்ல அதே திசை தான். இன்னும் கொஞ்சம் வைடானா அதிர்ஷ்டவசமான பவுண்டரிகள் கிடைக்குது இங்க சத்துர்வேதுக்கு. கை வீசு இடம் கிடைச்சது. பட் அடிக்க போயிட்டு தூக்கி அடிச்சாருங்க சத்துர்வேத். எக்கச்சக்க ஹைட் டிஸ்டன்ஸ் இல்ல. லாங் ஆன் ஃபீல்டர் கீழே வராரு. கிளீனா புடிச்சிட்டாரு. அஜித் ராம் நினைக்கிறேன். இல்ல ராதாகிருஷ்ணன். விக்கெட்டுகள் இங்க கொட்டிக்கிட்டு வருதுங்க. இது பெட்டர் bowling. ஏன்னா அவரு இதுக்கு முன்னாடி வந்த 2 பவுண்டரி விட கொஞ்சம் ஸ்லோவரா போட்டாரு. சத்துர்வேத் நேரா தான் அடிக்க முயற்சி பண்ணார். ராதாகிருஷ்ணன் அதுக்குள்ள கையெல்லாம் தொடச்சிட்டு ரெடி ஆயிட்டாரு. சிம்பிளா ஒரு கேட்ச். சத்துர்வேத் 8க்கு காலி 155க்கு 9. Capital TNPL 2024 இங்க சீக்கிரம் மதுரை பேந்தர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி சசிதேவ் அண்ட் ஸ்வப்னில் இவங்க 2 பேர் ஒரு ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங் ஆடினாங்க. பட் அந்த ஸ்டார்ட்ஸை யாரும் கேப்லேஸ் பெரிய லெவலில் பண்ணலை. பட் ஒரு ஃபைட்டிங் டோட்டல் ஆன் போர்ட். அண்ட் அஜித் ராம் பிக் ஆஃப் தி bowlers 3 for 35, just 1 for 14. ஃபீல்டிங் முதல்ல ஓடினாரு. பின்னாடி போய் ஆஹா என்ன ஷாட்டுங்க. இதுதான் பிரச்சனை. நீங்க அவர் ஒண்ணுமே இல்லை. நானே ஒரு 20-30 ரன் அடிச்சாலே அந்த 20 ரன்ஸை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தவற விட்டாங்கன்னு தான் நம்ம அதை பற்றி பேசணும். இப்போ அவுட்டு. எவ்ரி டைம் நம்ப மாட்டேன் நானே. அவர் ரவுண்ட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் போய் முதல் பந்து போகும்போது அவருக்கு விக்கெட் கிடைக்குது. இந்த டீம்ல நம்ம பார்த்தோம். செகண்ட் டைம் குர்ஜப்னீத் சிங் வந்து ரவுண்ட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் போய் ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்திருக்காரு. மீண்டும் அந்த ஆங்கிள் மாற்றம். பியூட்டிஃபுல் திங்கிங். பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். அண்ட் கேட்ச் பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜய் சேட்டன். அவர் தான் அந்த கேட்சை ட்ராப் பண்ணாரு. இமீடியட்லி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக போகலை. ஸோ நல்ல ஒரு bowling. பியூட்டிஃபுல்லாக ஆங்கிளை மாற்றினாரு குர்ஜப்னீத் சிங். அண்ட் ராதாகிருஷ்ணன் ஸ்பைட் ஆஃப் எ லைஃப் பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணல. கான் ஃபார் 5, 13 for 1. ஓவர் தி ஸ்டம்ப்ஸ் போடுறாரு. பால் காலி. திருப்பூர் தமிழன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஓபன் கதவை திறந்து விட்டுருக்காங்க மதுரைக்கு. வாங்க வாங்க அந்த 150 நாங்க 200 மாதிரி சேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது விக்கெட்டும் காலி. ஏங்க திடீர்னு இந்த மாதிரி ஆட்டார். நல்ல அவங்க டீமோடைய மெயின் பேட்ஸ்மேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷ் ஷாட். பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். ஸோ செகண்ட் கோல்டன் விக்கெட். கிரண் ஆகாஷ் எக்ஸ்பீரியன்ஸில் நல்லா காமிச்சாரு. அந்த லைனில் போடல, வெளியிலேருந்து பால் எடுத்துட்டு வந்தாரு. துஷார் ரஹேஜா அவங்களுடைய மெயின் பேட்ஸ்மேன். கான் ஃபார் 3, 13 for 2. கரெக்டா இல்லையா? எஸ். ஆஹா என்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்டுங்க. பிரில்லியன்ட் ஷாட். செம்ம டைமிங். 21 for 2. நல்ல பாருங்க ஸ்லோயர் பால். பியூட்டிஃபுல் அடிச்சாரு ஷாரன் பிளை. சூப்பர் 6. யானையின் பலம் போல அந்த ஷாட். ரொம்ப ஈஸியாக காமிச்சிட்டாருங்க அந்த ஷாட்டை. எக்ஸ்ட்ரா கவர் மேலே 6 இருக்காங்க சோஃபார். பட் அது போதுமா அப்படிலாம் இல்லை. இவர் வேற மாதிரி ஒரு இதில் தாங்க வந்திருக்காரு. இன்டென்ட் ஒன்று பார்த்தோம். ஓவர் எக்ஸ்ட்ரா கவர். அதுக்கு அப்படியே லேட்டர் இந்த ஈவினிங்ல ஆஹா சாத்விக் செம கண்ட்ரோல் அடிச்சாருங்க. ஸ்வீப்பர் பவுண்டரிங்க. பியூட்டிஃபுல் ஷாட்டுங்க. என்ன கனெக்ஷன். ஃபாஸ்ட் ஹேண்ட்ஸ். இதுக்கு போகணும் நிறைய பிளேயர்ஸ். மிடான் குர்ஜப்னீத் நல்ல அட்டெம்ப்ட் நல்லா இருந்துச்சு. ஆனாலும் பவுண்டரி போயிருக்கு. அமித் சாத்விக் ரிஸ்க் எடுத்து அடிச்சாரு. தான் தோல்வி வந்திருக்கு அந்த விதத்துல. கேப்லயா? எஸ் கேப்ல தான் போயிருக்கு. நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு அனிருத். அவரோட பழைய டீம் இது மதுரை. அவங்களுக்கு எதிராகவே தன்னோட டேலண்ட்டை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் ஒரு பவுண்டரி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு 4. இந்த ஓவர்ல மொத்தம் 3வது 4. 14 ரன் வந்தாச்சு. 45க்கு 2 திருப்பூர். வாய்ப்பு இருக்கு.
அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன ஷாட் யோமி, அது அடிச்ச தோரணை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஷெரான் பிளை யானை பலம் கொண்டு அடிச்சிருக்காரு. இவருக்கு என்ன 22 வயசு தான், யானை கூட இல்ல, குட்டியான. பால்ல எந்த குற்றம் சொல்ல முடியாது, பட் அருமையான ஒரு ஷாட்டுங்க. அமித் சாத்விக், ஆஹா, ஷெரான் பிளை 106 வந்துருச்சு. மறுபடியும் நேரா அடிச்சிருக்காரு. இந்த தடவை 4 ஸ்ட்ரைட்ல சூப்பர். அமித் சாத்விக் ஆஃப் சைட்ல பயங்கர ஸ்ட்ராங், ஸ்ட்ரைட்லயும் நல்லா ஆடுறாரு. நல்ல கிரிக்கெட்டருங்க. இறங்கி வந்து லெக் சைட்ல தூக்கி அடிச்சிருக்காரு. இன்னொரு 4. பலமான பவர் பிளே திருப்பூருக்கு 62க்கு 2. த்ரூ அவுட் தி கரியர் அப்படிதான் விக்கெட். முருகன் அஸ்வின் அமித் சாத்விக் டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. நல்ல ஃபுல் பால், லைட்டா லூப் இருந்துச்சுன்றதுனால பெரிய ஷாட்டுக்கு போனாரு. ஒரு விக்கெட் வந்தாச்சு, இன்னும் நிறைய வேணும். எக்ஸாக்ட்லி, இதுதான் தேவைப்பட்டிருந்தது. ஒரு மாதிரி டாப் ஸ்பின்னர் கம்ப்ளீட்டா விட்டாருங்க. இன்ஃபேக்ட் ஒரு கூகுளி மாதிரி தான் இருந்தது. 93 கிலோமீட்டர்ஸ்ல அமித் சாத்விக் அவரோட விக்கெட் இழந்திருக்காரு. 23 ஓட அவுட் ஆயிருக்காரு. 64 for 3. கேன்ஸ் அடித்த பாலே கொஞ்சம் ஷாட் கடாசி இருக்காரு. பவுண்டரி பா, செம தைரியசாலிங்க இவர் கணேஷ். ஓவர் முடியுது 68க்கு 3. ரைட் பேக் இன்டு தி மேட்ச் வந்துருவாங்க. ஆஹா, என்ன ஷாட்டுங்க. அப்பா அப்பா அப்பா, கணேஷ் இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் போன மேட்ச் ஆடி நம்ம பார்த்தோம். ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட், மிட் ஆஃப், அவுட்டுங்க. சத்தம் கேட்டதுங்க, கான். டவுட்டே இல்ல, கணேஷ் டூ மெனி ஷாட்ஸ், டூ early ஆடினாரு. ஆடும்போது அழகா இருக்கு, நல்ல ஷாட்ஸ் மாதிரி தான் இருக்கு. பட் அவுட் ஆகும்போது அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஷ் ஷாட் ஆடுது. பெரிய விக்கெட். இன்ஃபேக்ட் ஒரு பிரமாதமான ஒரு கேட்ச். ஒரு ஈஸி கிடையாது. இன்சூரன்ஸ் தேகோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச். பிரமாதமான ஒரு கேட்ச் எடுத்திருக்காரு லோகேஷ்வர். அவ்வளவு ஈஸி இல்லங்க, அண்டர் தி எட்ஜ் வருது. வெயிட் பண்ணாரு, கரெக்டா கணிச்சாரு. கிரெடிட் கொடுத்தே ஆகணும் மறுபடியும் அந்த கேட்சிங் எபிலிட்டிஸ்க்கு. கணேஷ் 10க்கு காலி, 79க்கு 4. இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்கணும். பட் இது போயிருக்குங்க. ஏங்க என்ன ஷாட்டுங்க அது, அவுட்ஸ்டாண்டிங் ஷாட் அது. ஐ திங்க் அனிருத் சித்தாராம் இன்னைக்கு டிஃபரண்ட் ஜோன்ல இருக்காரு. ஷெரான் பிளை சூப்பர் 6. யானையின் பலம் போல இது மோர் தென் தி பலம். இது வந்து என்னன்னா வந்து டைமிங். அப்பா அப்பா அப்பா, ஒரு குவாலிட்டி பிளேயருங்க, கிளியரா தெரியுது. இந்த ஷாட் இது நாட் an easy ஷாட். அப்பா, ஒரு வைட் அண்ட் மிட் ஆஃப் இருந்தது, அடிச்சிருக்காரு TNPL. இன்னொரு பவுண்டரி. அந்த ஃபீல்டர் தாண்டினோடனே தெரியும் பவுண்டரின்னு சொல்லிட்டு சிவி விட்டாரு. இது நல்ல பேட்டிங். சோ அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அப்படினோடனே ஃபுல் ஃப்ளெஷ்ட் 2 out of 2 வின். ஆஹா, திருப்பி ஸ்ட்ரைட் as an arrow வச்சிருக்காருங்க. 6ங்க. என்னங்க இவர் என்ன பேட்ல சும்மா தட்டுறாரு, எல்லாம் 6ங்க. என்ன டைமிங், 100 வேற வந்திருக்கு. ஸ்லோயர் ஒண்ண பிக் பண்ணி அடிச்சிருக்காருங்க. இன்னைக்கு அனிருத் சீதாராம் வந்து வேற லெவல் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காருங்க. இது இன்ஃபேக்ட் இன்னும் பெட்டர் ஷாட். 73 மீட்டர் போயிருக்கு. ஏன்னா ஜென்ரலா ஒரு ஸ்லோவர் டெலிவரியை நீங்க ஃபிளாட் பேக் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அது ரொம்ப அழகா கணிச்சு ரீட் பண்ணி ஸ்லோவர் டெலிவரினோட அந்த ஃபிளாட். பட் இன்னைக்கு வேற மாதிரி ஆட்டாரு. அந்த இது வந்து ஹை குவாலிட்டி இன்னிங்ஸ். அங்க பாருங்க, அவர் சிக்னல் பண்றாரு, பேட்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி அடிச்சாரு, ஆப்பர்சூனிட்டியை விட்டாங்க இங்க. ஆக்சுவலா அது ஸ்லோயர் பால் கிடையாது, லீடிங் எட்ஜ் தான். லெக் சைடுல பால் கொஞ்சம் ஸ்லோவா வந்து, பட் ஆக்சுவலா ரொம்ப இது 2 ஸ்டெப் முன்னாடி வந்தே பிடிச்சிருக்கலாம். இவர் வந்து ஐ திங்க் ரொம்ப முன்னாடி விழ போறது அப்படின்னு. முருகன் அஸ்வின், அனிருத் அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் இருக்காரு. நல்ல கேட்ச், நல்ல கேட்ச் சரவணன். இது மேட்ச் டர்னிங் மொமெண்டா இருக்குமா? முருகன் அஸ்வின் இன்னொரு முறை தன்னோட டீமை கேமுக்குள்ள எடுத்துட்டு வர ட்ரை பண்றாரு. இது திருப்பு முனையா இருக்குமான்ற கேள்விக்கு பதில் அளிக்க வாங்க அண்ணே. முருகர் இறங்கி வந்து டீமை மேலே ஏற்றி விட்டுருக்காரு, வேலை பாய்ச்சிட்டார் வச்சு. முருகன் அஸ்வின் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக இப்போ லபக் நோன் இருக்கு. இந்த கேட்ச்லாம் பிடிச்சி ஆகணும். ஏற்கனவே கொஞ்சம் ஃபீல்டிங் சொதப்பிருக்காங்க திருப்பூர். இருந்தாலும் மேட்ச்சில் ஒரு திருப்பு இருக்குமா அப்படின்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். 5வது விக்கெட்டு கேலி. அனிருத் சீதாராம் 52ங்க, சூப்பர் விக்கெட். அப்படின்னா கேமுக்குள்ளே வந்துடுவாங்க. மதுரை மல்லி மணக்கத்தான் செய்யும். இல்லைப்பா மல்லி மணக்கலப்பா,
நேராக போய் 6 டபக்குன்னு ஊந்துருக்கு. அந்த 45 பால் அட்லீஸ்ட் 2 பந்து இந்த அக்கௌண்ட்டில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்கிக்க ஒரு ஷாட்டு. சூப்பர் ஷாட்டு. அதாவது 2 ஷார்ட் பாலுக்கு அப்புறம் இதுவும் ஷார்ட்டாக தான் வரும்ன்றத ஒரு மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணிட்டாரு சாய் கிஷோர். நீங்கள் இந்த வேகத்தில் வச்சு ஷார்ட் பால்லாம் போட்டிங்கன்னா அல்வா அடுத்த நம்ம வின்யூ அங்கே தான் போகிறோம் திருநெல்வேலியில். அங்கே வாங்க வேண்டிய அல்வாவை இங்கேயே கொடுத்துட்டாரு அவர். எல்லாமே எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு எக்ஸப்ட் அங்கே எஃபர்ட். சூப்பர் அட்டெம்ப்ட் பட் அவுட் ஆஃப் ரீச். இதோட பவுண்டரியும் வந்திருக்கு. நல்ல ஓவரா மாத்திக்கிட்டு இருக்காரு இத திருப்பூரோட கேப்டன். எஸ் இந்த காலேஜ் தான். மிட் விக்கெட் 6. முகமது அலி ஒரு குத்தி இருக்காரு. ஷரான் பிளை சூப்பர் 6. குர்ஜப்ரீத் சிங் ஒரு மாதிரி ஸ்லோ ரன் நினைக்கிறேன் அந்த பந்து. ஐயோ தலையில வாங்கியிருக்காருனே. அச்சோ கூட்டு வாங்க வாங்க ரெடியா இருக்கு டீம். தம்பி காவேரி ஹாஸ்பிட்டல் கமான். முதல்ல எடுத்தோன்னே ஸ்லோ ரன்னுங்க. கரெக்டாக அவர் அட்ஜஸ்ட் பண்ணி டங்குன்னு விட்டார். ஒன்று அசால்ட் ஆரம்பிக்க மாதிரி ஷாட்டு 77 மீட்டரு இருந்தாலும் அந்த யார் மேலே பட்டதோ உடனே போய் கவனிங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது பண்ணுங்க. அதுக்கெல்லாம் டீம் ரெடியாக இருக்கு, கவலைப்படாதீங்க. வர்றாங்க நம்ம டீம். பால் நல்லா ஸ்கிட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்டர் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா பால் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. செகண்ட் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா டைரக்டட் இல்ல. திருப்பி இன்னொரு எக்ஸ்ட்ரா ரன் வேற கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி டென்ஷன் ஷோயிங் ஆன் மதுரை. கமெண்ட்ரி பாக்ஸ் இந்த சமயத்தில் யோமி ஜாயின் பண்றாரு. இன்னைக்கு bowling மட்டும் இல்ல ஃபீல்டிங்லாம் ரொம்ப சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்ல இன்டென்ட் இல்ல. பேக்கப் பாருங்க யார் அது? ஹரிநிஷாந்த் கேப்டன். அவரே இப்படி பண்ணா எப்படிங்க? சஞ்சய் யாதவ் அடிச்சது அடியிலேருந்து இன்னும் எந்திரிக்கல. போல்டிங் இதாங்க சொன்னேன். கூகுளி டு தி லெஃப்ட் ஹேண்டர் மிட் விக்கெட்டை டார்கெட் பண்ண வச்சு கரெக்ட்டா போட்டுருக்காரு. விக்கெட்ல எடுத்துருக்காரு. they are right back into the match. first 4 wicket haul முருகன் அஸ்வினுக்கு. but what a time to get it. அருமையான கூகுளி against the spin against the turn ஒரு 6 அடிக்க போனாரு. இங்க ஒரு மாற்றம் இந்த ஒரு கேம்ல. கேப்டன் சாய் கிஷோர் அவரோட விக்கெட் இழந்திருக்காரு. சாய் கிஷோர் 16க்கு காலி. 142 for 6. அச்சாருங்க 6. ஓ மேசிவ் ஸ்ட்ரைக். அல்ல ஒன் ஸ்ட்ரைக் அகைன் தோனி ஸ்டைல்ல வின் பண்ணிருக்காங்க இந்த மேட்சை. முகமது அலி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபைண்ட் ஆஃப் தி சீசன். கண்டிப்பாக வெரி குட் bowler. செம்மையான ஒரு பேட்ஸ்மேன். குட் ஃபீல்டர். கண்டிப்பாக ஒன் ஃபார் தி ஃபியூச்சர். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணாங்க. பிரில்லியன்ட் வின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆன் தி போர்ட் ஃபார் திருப்பூர். இறங்கி அடிச்சாருங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை லாங் அவுட் மேல அடிச்சாரு. நீங்க 1 ஸ்ட்ரைக் அவே அப்படின்னு சொன்னீங்க. நம்ம தலை மேல பறந்துட்டு போச்சு. நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் விளையாடி ஒரு மேட்சை ஜெயிக்கும் போது கான்ஃபிடன்ஸ். 156 for 9. சசிதேவ் அவர் தான் அந்த 156க்கு காரணமா இருந்தாரு. அஜித் ராம் நல்லா போட்டாரு. பட் ஐ ட்ரீம் இன் ரிப்ளை 157 for 6. கிட்டத்தட்ட 8 பால் டு ஸ்பேர். அனிருத் சீதாராம் இன்னைக்கு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆனாரு. ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஹாஃப் செஞ்சுரி. அண்ட் அங்கே நெல்லை ராயல் கிங்ஸ் 2 கிங்ஸ் ஆன் டாப். பட் இன்னைக்கு மேட்ச் முடியும் போது ஒரு கிங் மேலே போயிடும். அங்கே ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் பாயிண்ட்ஸ் ஆன் போர்ட். மதுரை பாட்டம் ஆஃப் தி டேபிள் -1.24. ரொம்ப டேஞ்சரில் இருக்காங்க.